நம்ம பேரணியில வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். வீடியோல எப்படி இருக்கு சொல்லாத நம்ம சொல்ல மாட்டோம். தூய்மை பணியாளர் தோழர்களே, எல்டியூசியோடு இருங்கள், பாரதியோடு இருங்கள் என்று நமது அன்பிற்குரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சொன்ன வீடியோ இருக்கு. நமக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பயந்து ஓடிடுவோம்னு நினைக்கிறாங்க. தொட்டா பயந்து ஓடுற கூட்டம் இல்ல, நிமிர்ந்து நின்று புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில மாவீரன் பகத்சிங் வழியில அந்த போராட்டம் இருப்போம். யாரும் வந்தா எழுந்துக்காதீங்க, தூக்குனாலும் எழுந்துக்காதீங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எதனா நடந்துச்சுன்னா அமைச்சர் நேரு, சேகர் பாபு, மேயர், துணை மேயர், கமிஷனர், இங்க இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது உயிருக்கோ உடலுக்கு ஆபத்து ஏற்படுச்சுன்னா அவங்கதான் பொறுப்பு. பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், ஊடகத்துறையினரை நம்புவோம். தமிழ்நாடு முழுக்க பெருமளவுக்கு ஆதரவு இருக்கு, அவங்கள நம்புவோம். மக்கள் கிட்ட நம்ம நம்பிக்கையை விட்டுட்டு நம்ம தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்போம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னும் 20 இடம் போகணும். நேற்று 4.5 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருக்கேன். திருப்பி 20 மணி நேரம் நான் திருப்பி டிராவல் ஆகணும். நான் எல்லாம் பேசி சொல்லிட்டு வரேன். அப்படியே இருங்க, உங்களை சந்திக்க முடியாததுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து கோர்ட்ல ஃபுல்லா இருந்தோம், நீங்க வந்ததை கேள்விப்பட்டோம், ரொம்ப நன்றி. நான் திரும்பி தொடர்ந்து பார்க்கறேன். திரும்ப சந்திக்கிறேன். அவங்க ஆளை செட் பண்ணி நம்ம வெளியேற்ற வழக்கு போட்டிருந்தாங்க. நம்ம பதிவு போடுறது கூட வாய்ப்பு கிடைக்காம கொடுக்காம நம்ம வெளியேற்றணும்னு சொல்லி உத்தரவு போட்டு நம்ம வெளியேற மாட்டோம். வெளியேறதுக்கு உண்டான ஒத்துழைப்பு தர மாட்டோம். என்ன நடந்தாலும் சந்திப்போம். காவல்துறை உள்ள யாரும் வண்டியில் ஏறக்கூடாது. என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம். இந்த பக்கத்தை கம்பி பிடிச்சுவாங்க, கரையில இருங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். யாருக்கா எதுவும் ஆச்சுன்னா அமைச்சர் உட்பட எல்லாருமே நாளைக்கு பதில் சொல்றோம். மக்கள் மத்தியில் பொதுமக்கள் நம்மளை காப்பாற்றுவாங்க. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள், நாளைய சமூகம் நம்மளை காப்பாற்றும். நம்பிக்கையா நம்ம இருப்போம். பாத்துக்கலாம்.